அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தற்போது பிறக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன். கன்னி ராசி நேயர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான், தனக்காரகன், ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியான குரு பகவான் இந்த ஆண்டு முற்பாதியில் முதல் 5 மாத காலங்கள் 10இல் சஞ்சரிப்பார். குரு 10இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். குரு 10இல் சஞ்சரித்தாலும் 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு ஏதாவது ஒரு அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முதல் 5 மாத காலங்கள் பண விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்றாலும் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். அதனால் ஆண்டு முற்பாதியில் சற்று பொறுமையோடு செயல்பட்டு விட்டால் ஆண்டு ஜூனுக்கு பிறகு படிப்படியான வளர்ச்சியிலும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் 10இல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால், அதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஜூனுக்கு பிறகு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆண்டு முற்பாதியில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஜூனுக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஜூனுக்கு பிறகு பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். 2/6/2026க்கு பிறகு குரு 11இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் குரு உடைய சிறப்பான அமைப்பால் குரு 11இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க என்றால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். இதன் காரணமாக ஜூனுக்கு பிறகு திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பாகப்பிரிவினை கிடைத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் தனித்திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உயர் படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவியர்கள் கூட ஒரு படிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த 2026ஆம் ஆண்டில் உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் பொதுவாக முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால்
அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஒரு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம்.